ஓகே. ஸோ நேத்து பார்த்த டாபிக்ஸ் டிசைனிங் அ மொபைல் ஆப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் இன்வைட்டிங் யூசர்ஸ் டு அன் அப்ளிகேஷன். இதுல எப்படி நமக்குன்னு ஒரு ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்றது, பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றது. அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பார்த்துட்டோம்னா, ஒரு போர்ட்டல் எப்படி கிரியேட் பண்றது, அப்புறம் டேஷ்போர்ட்ல எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே. நவ் த ஒன்லி பெண்டிங் டாபிக் இந்த இந்த யூஐ லெவல்ல பெண்டிங் டாபிக் என்ன அப்படின்னா, கால்குலேட்டிங் ஃபீல்ட்ஸ் யூசிங் டெசிஷன் டேபிள்ஸ். நம்ம இதுக்கு ஒரு 2-3 டாபிக் முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தோம். Where is that? Hi, Arul. Hi, Arul. Sorry for the delay. Yeah, no problem. No problem. We just got started. Okay. Hi, guys. Good morning. ஓகே. ஸோ இது எந்த டாபிக்னா நம்ம கால்குலேட்டட் ரீட் ஒன்லி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? ஐ குடன்ட் ஜஸ்ட் see it now. அந்த ரெக்வயர்டா வைக்கிறது ஒரு டேட்டா மாடல் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ திங்க் இட்ஸ் இன் த ப்ரீவியஸ் மிஷன். இது எக்ஸ்டெண்டட்ல இருக்கும். அது முன்னாடிலன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு டேட்டா மாடல் ஆட் பண்ணிட்டு அதுல ஒரு ஆப்ஷனலா வைக்கலாம், ரெக்வயர்டா வைக்கலாம், அப்புறம் கால்குலேட்டட் ரீட் ஒன்லின்னு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். வி saw an எக்ஸாம்பிள் ஆல்சோ. ஒரு ஆர்டரோட விஷயத்துல ஒரு ஒரு பிரைஸ் குவான்டிட்டி ரெண்டையும் டோட்டலா இன்டூ பண்ணி டோட்டல் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சோம். கால்குலேட்டர் ரீட் ஒன்லி அப்படின்னு வச்சோம். ஸோ அதுல ஒன் ஆஃப் த ஆப்ஷன் இஸ் டெசிஷன் டேபிள் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. நம்ம வந்து அதுக்கு தனி டாபிக் இருக்கு, அது பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இந்த டாபிக், கால்குலேட்டிங் ஃபீல்ட்ஸ் யூசிங் டெசிஷன் டேபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் வில் see the வீடியோ and then we'll அது எங்கங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, டேக் எனி கேஸ், எனி ஸ்டெப்குள்ள போயிட்டு கன்ஃபிகர் வியூ, இதுக்குள்ள போய் டேட்டா மாடல் உங்களுக்கு கன்ஃபிகர்லாம் பண்ண தெரியும். இதெல்லாம் முன்னவே பார்த்த டாபிக் தான். சாய்ஸஸ்ல ஒரு 2-3 ஆப்ஷன் பிக் லிஸ்ட் டிராப் டவுனா போடுறாங்க இந்த ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ்ல. நாலு ஆப்ஷன்ஸ் வரப்போகுது அந்த டிராப் டவுன்ல. ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்க போகுது. தட் இஸ் கோயிங் டு பி அ டிராப் டவுன் ஃபீல்ட். ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா இருக்க போகுது. என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டேட்டா அப்படின்னா, சாய்ஸஸ் என்னென்ன அப்படின்னா, ஆன் டைம், அப் டு 15 மினிட்ஸ் லேட், அப் டு 30 மினிட்ஸ் லேட், மோர் தென் 30 மினிட்ஸ் லேட், இப்படி 4 விஷயம் இருக்க போகுது. ஓகே, நவ் சப்மிட். ஃபீல்டுக்குள்ள போயிட்டு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபீல்டு ஆட் பண்ண போறாங்க, சர்வீஸ் டோட்டல். இது வந்து ஒரு கரன்சி ஃபீல்டு. இது ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு முன்னாடியே ஏதோ ஸ்க்ரீன்ல இந்த டேட்டா வில் பி செட், அதனால இங்க ரீட் ஒன்லின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா, முன்னவே எங்கேயோ 10 செட் ஆக போகுது. அது வந்து இந்த இந்த ஸ்க்ரீன்ல இந்த ரெசல்யூஷன் ஸ்டேஜ்ல ரிவ்யூ சர்வீஸ் சம்மரிங்கிற ஸ்டெப்ல இது வந்து ரீட் ஒன்லி ஃபார்மேட்ல காட்டணும். அன்எடிட்டபிளா காட்டும், எடிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போதான் நம்மளோட டாபிக் கம்ஸ் இன்டு பிக்சர். இது நம்ம அன்னைக்கு பார்த்தது தான். ஒரு ஃபீல்டு இன்னொரு ஃபீல்டு ஆட் பண்ணுறாங்க, சர்வீஸ் கிரெடிட்னு ஒன்று ஆட் பண்ணிட்டு அதை திஸ் இஸ் அ கால்குலேட் ஃபீல்டு ரீட் ஒன்லி அப்படின்னு கொடுக்குறாங்க. இது வந்து இங்கேயும் கொடுக்கலாம், அட்வான்ஸ்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், சப்மிட் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கனாலே கீழே ஆப்ஷன் இருக்கும், கால்குலேட்டட் ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே செலக்ட் பண்ணாலும் சைடில் செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும், அதுக்குள்ளே போய் கன்ஃபிகரேஷன் பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். Otherwise, while adding itself, expand this advanced tab and then click on this is a calculated field அப்படின்னு கொடுக்குறோம். சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அன்னைக்கு பார்த்தோம் இருக்கா, இது இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஏதோ 2 விஷயத்த சம் பண்ணணும், ஆவரேஜ் ஆஃப் கப்புள் ஆஃப் ஃபீல்ட்ஸை ஆவரேஜ் எடுத்து அதோட வேல்யூவை கால்குலேட் ரீட் ஒன்லியா காட்டணும். மினிமம் ஆஃப், இப்போ இங்க ஒரு ஆப்ஷன் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டு ஃபீல்டு எது மினிமம் அப்படிங்கறத காட்டணும்னா இந்த ஆப்ஷன்.
மேக்ஸிமம் ஆஃப் அப்படின்னா இந்த ஆப்ஷன். யூஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்து நம்ம அன்னைக்கு பார்த்த எக்ஸாம்பிள்ல இப்போ குவான்டிட்டி அப்புறம் ஆர்டர் பெர் யூனிட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? பெர் யூனிட் பிரைஸ் இன்டூ குவான்டிட்டி அப்படிங்கிறது தான் டோட்டல் காஸ்ட் அப்படின்ட்டு மூணாவது ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்கா வர வச்சோம். அந்த ஆட்டோமேட்டிக்கா வர வைக்கிற ஃபீல்டு தான் கால்குலேட்டட் ரீட் ஒன்லி ஃபீல்டு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுல இந்த ஆப்ஷன் மட்டும் நான் இன்னைக்கு சொன்னீங்கன்னா இப்போ பின்னாடி வேற டாபிக் இருக்கு செப்பரேட்டான, அதுதான் இந்த டாபிக். யூஸ் டெசிஷன் டேபிள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சரி, டெசிஷன் டேபிள்னா என்ன அப்படின்னா யூல் சி நவ். டெசிஷன் டேபிள் கொடுத்தோம்னா கஸ்டம் டெசிஷன் டேபிள், ஒரு டெசிஷன் டேபிள் நீங்க கிரியேட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட் காலம்ஸ் கொடுக்குறோம். டெசிஷன் டேபிள் எதுக்கு அப்படின்னா இஃப் யூ ஹேவ் அ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் டு எவாலுவேட், இப்படி இருந்தா எனக்கு இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல ரீட் ஒன்லியா இருக்கணும், இல்ல வேற மாதிரி வேற ஒன்னு செலக்ட் பண்ணியிருந்தா எனக்கு இந்த மாதிரி, பேஸ்ட் ஆன் மல்டிபிள் லாஜிக்ஸ் இஃப் யூ வாண்ட் அ ரீட் ஒன்லி ஃபீல்ட் டு பி கால்குலேட்டட், இப்படி இருந்தா ஒரு ஆப்ஷன். இதே அதர்வைஸ் வேற கண்டிஷனா இருந்தா இப்ப வேற ஒரு ஆப்ஷனை காட்டணும் அந்த இடத்துல. அந்த மாதிரி மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் வச்சு நம்ம எவாலுவேட் பண்ணோம்னா we will write a decision table. ஓகே, இப்போ என்ன பண்றாங்க, காலம் கம்பேரட்டர்னு காட்டுது. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்து வழி வரேன். யூஸ் டெசிஷன் டேபிள் கொடுத்தோன்னே என்ன காட்டுது, கஸ்டம் டெசிஷன் டேபிள் எழுதுறீங்களான்னு கேக்குது. ஆமா, நான் ஒரு டெசிஷன் டேபிள் எழுத போறேன் ஃப்ரெஷ்ஷா. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் காலம்ஸ். இந்த காலம்ஸ்ங்கிறது எதுக்குலாம் உங்களுக்கு புரியும். ஒன்ஸ் தே கம்ப்ளீட் ரைட்டிங் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, காலம்ல ஒரு ஃபீல்டு செலக்ட் பண்ணணும், ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ். கம்பேரட்டர் வந்து ஈக்குவல் டு, சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா 2 காலம் கிரியேட் ஆயிருச்சு. இதோட ஹெட்டிங் என்ன, ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவல் டு, ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல கீழே ஈக்குவல் டு தெரியுது பாருங்க. ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க, வில் கோ ஸ்லோலி. ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு 4 ஆப்ஷன் எழுதுனாங்க தெரியுமா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபீல்டு 4 சாய்ஸஸ் எழுதுனாங்க. ஓகே, அப் டு 15 மினிட்ஸ் லேட்டுங்கிற ஒரு சாய்ஸ் அவங்க செலக்ட் பண்ணாங்க, யூசர் செலக்ட் பண்ணாங்கன்னா ரிட்டர்ன், இந்த ரிட்டர்ன்ங்கிறது என்னன்னா இந்த ஃபீல்டு, இந்த சர்வீஸ் கிரெடிட்ங்கிற ஃபீல்டு தான் நம்ம இப்போ லாஜிக் எழுதிட்டு இருக்கோம். இந்த ஃபீல்டோட வேல்யூ ஷுட் பி சர்வீஸ் டோட்டல் இன்டூ 0.05. சர்வீஸ் டோட்டல்ங்கிறது மேல இருக்கிற ஃபீல்டு, இது இன்டூ 0.05 என்னவோ அந்த வேல்யூ ஷுட் பி த வேல்யூ ஃபார் சர்வீஸ் கிரெடிட். ஓகேவா? இப்போ ஃபுல்லா எழுதி முடிக்கணும், நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஸோ இந்த மாதிரி அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல இப்போ அப் டு 30 மினிட்ஸ் லேட்டுன்னு செலக்ட் பண்ணாங்கன்னா சர்வீஸ் டோட்டல் வந்து 1 அப்படின்னு இருக்குன்னா 1 இன்டூ 0.01 என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ ஷுட் பி த ஆப்ஷன் ஃபார் சர்வீஸ் கிரெடிட். இதே மோர் தென் 30 மினிட்ஸ் லேட்டுன்னு செலக்ட் பண்ணிட்டாங்க இந்த ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ்ல அப்படின்னா சர்வீஸ் டோட்டல் என்ன இருக்கு, இப்போ 2 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, 2 இன்டூ 0.25 என்னவோ அதுதான் ஷுட் பி த வேல்யூ ஃபார் திஸ் சர்வீஸ் கிரெடிட் ஃபீல்ட். அதர்வைஸ் 0. இப்போ அவங்க எதுவுமே செலக்ட் பண்ணலன்னா 0ன்னு காட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது சர்வீஸ் டோட்டல் ஃபீல்டு, ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ஃபீல்டு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மல்டிபிள் லாஜிக்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ யூசர் வந்து இந்த ஆப்ஷன்ல இந்த ட்ராப் டவுன்ல அப் டு 15 மினிட்ஸ்னு ஒன்று செலக்ட் பண்ணான்னா இந்த இடத்துல வேற காட்ட போகுது சர்வீஸ் கிரெடிட். ஏன்னா இந்த சர்வீஸ் டோட்டல் இன்டூ 0.01 எவாலுவேட் ஆகும். இதே வேற ஆப்ஷன் செலக்ட் பண்ணாங்கன்னா இன்டூ 0.05 செலக்ட் ஆகும். இந்த மூணாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணாங்கன்னா 0.025 இன்டூ அந்த சர்வீஸ் டோட்டல் இங்க என்ன இருக்கோ அது கூட இந்த மல்டிப்ளை பண்ற போற ஃபேக்டர் வேற. இப்போ ரன் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கா இப்போ இதோட ஐடியா புரியுதா உங்களுக்கு? லாஜிக்ங்கிறது இஃப் திஸ் இஸ் த கேஸ் ரிட்டர்ன் திஸ் வேல்யூ as the result, if this is the case return that value as the result அப்படின்ட்டு 2-3 இதுல இந்த எக்ஸாம்பிள் ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு, 3க்கும் சேர்த்து தனித்தனி லாஜிக் எழுதியிருக்காங்க. டைனமிக்கா யூசர் இதை செலக்ட் பண்ணாங்கன்னா அது மாறும், வேற ஒன்று செலக்ட் பண்ணாங்கன்னா வேற ஆப்ஷன் காட்டும். இப்போ அது பார்ப்பீங்க பாருங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் கொடுத்து லாஸ்ட்டுக்கு போகலாம், ஏன்னா அது லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற லாஸ்ட் ஸ்டெப். இப்போ 3 ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு, லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்க்ரீன் தான் இம்பார்ட்டன்ட்.
இருங்க. ஓகே. இடத்துல பாருங்க சர்வீஸ் டோட்டல்ங்கிறது ஆல்ரெடி 415 முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டெப்லயே கால்குலேட் ஆயிருச்சு. அது இங்க காட்டிட்டு இருக்கு. சர்வீஸ் கிரெடிட்ங்கிறது இப்போதைக்கு 0ன்னு காட்டுது. ஏன்னா அதர்வைஸ் கண்டிஷன். நீங்க எதுவுமே செலக்ட் பண்ணல. இப்போ அவங்க யூசர் வந்து மோர் தென் 30 மினிட்ஸ் லேட்னு செலக்ட் பண்ணாங்க. பண்ணிட்டு வெளில அப்படியே மவுஸை கிளிக் பண்ணா சேவ்லாம் கிளிக் பண்ண தேவையில்ல. மவுஸை வெளில கிளிக் பண்ணாலே போதும். என்ன நடக்குது? 450 இன்டூ மோர் தென் 30 மினிட்ஸ்க்கு என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம் பாருங்க. ஆ 450 இன்டூ 0.25 என்னவோ அதுதான் இந்த இடத்துல காட்டிட்டு இருக்கு. 450 இன்டூ 0.25 என்னன்னா 112.5. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா திஸ் சர்வீஸ் கிரெடிட் ஃபீல்ட் இஸ் பீயிங் கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் த லாஜிக் வி ஹேவ் ரிட்டன். இப்போ இந்த இடத்துல வேற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்றாங்க அப்படின்னு வைங்களேன். ஓகே அப் டு 15 மினிட்ஸ் லேட்னு செலக்ட் பண்றாங்க. நவ் இது மாறிடும் பாருங்க. 22.5 காட்டுது. ஏன்னா 450 இன்டூ அப் டு 15 மினிட்ஸ் லேட்டுக்கு என்ன போட்டிருக்காங்க? 450 இன்டூ 0.05 என்னன்னா 15 minutes 450 into 0.05 22.5. ஸோ அந்த கால்குலேஷன் இஸ் பீயிங் ஹேப்பன்ட். அதனால தான் அப்படி அந்த மாதிரி நீங்கள் மாற்ற மாறுது. ஸோ இதுதான் டிசிஷன் டேபிள். இது வந்து நீங்கள் எந்த 2 காலம்ஸ் வச்சு வேணால் எழுதலாம். அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பேசிக்காக ஒன்று எழுதணும், ஒரு டிசிஷன் டேபிள் எழுதணும்னா நீங்கள் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி இன்ட்டு பண்ணுற மாதிரிலாம் கூட தேவையில்லை. இப்போ என்ன மாதிரி எழுதலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப் டு 15 மினிட்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா ரிட்டன் 120 வைக்கிறீங்கன்னு வைங்க. அது அவங்க ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாங்கன்னா ஆல்வேஸ் திஸ் சர்வீஸ் கிரெடிட் ஆப்ஷன் வில் பி ரிட்டர்னிங் as 120. எடிட்டபிளா இருக்காது. ஏன்னா இது கால்குலேட்டட் ரீட் ஒன்லி. அதே மாதிரி மோர் தென் 15 மினிட்ஸ் செலக்ட் பண்ணாங்கன்னா இங்க ஒரு 15 போட்டிருக்கீங்கன்னு வைங்க ரிட்டர்ன்ல. ஸோ இங்க என்ன ரிட்டர்ன்ல மொத்தமா வேல்யூ இருக்கோ தட் வில் பி த ஆன்சர் ஃபார் தட் ஃபீல்ட். And it will be in a read-only format. You won't be able to edit. So based on selection of some other field, இப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தா இந்த ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தா வேற ஒரு ஆப்ஷன், ஒரு அதர் ஃபீல்டோட செலெக்ஷனை வச்சு நம்ம வி ஆர் மேனிபுலேட்டிங் த டேட்டா இன் அ டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா திஸ் டெசிஷன் டேபிள் கம்ஸ் ஹேண்டி. அதனாலதான் இது டெசிஷன் டேபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்னொன்னும் இருக்கு. இது அது மேபி லைட்டா உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம். ஐ வில் குயிக்லி ஷோ. நாட் ஜஸ்ட் ஒன் ஃபீல்ட், ஒரு காலம் வச்சு மட்டும் கிடையாது. இப்போ ஐ வில் ஷோ இட் ஹியர். மல்டிபிள் காலம்ஸ் வச்சு கூட ஒரு கண்டிஷன் எழுதலாம். ஓகே, இந்த லாஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். எனி ஸ்டெப் ஓபன் பண்ணி கன்ஃபிகர் வியூக்குள்ள போய் இப்போ நான் மற்ற ஃபீல்ட்ஸ்ல ஆட் பண்ணல, சும்மா வேற ஒரு விஷயத்த காட்டுறதுக்காக. சும்மா எக்ஸ் ஒய் இசட்னு பேர் என்ன காட்டுறதுக்கு வந்திருக்கேன்னா கால்குலேட்டட் ஒன்லி கீழே ஸ்க்ரோல் பண்ணா எக்ஸ்பிரஷன்லாம் நமக்கு தெரியும். டெசிஷன் டேபிள் எழுதுறேன். இன்னொரு விஷயம் என்ன கவனிச்சிங்களா? இந்த இடத்துல பாருங்க, மற்ற சம் ஆஃப் மேக்ஸிமம் ஆஃப் இப்படி எல்லாம் காட்டவே இல்லை.
ஒரு 2 ஆப்ஷன் காட்டுது. ஏன் அப்படின்னா, யூ டோன்ட் ஹேவ் அதர் ஃபீல்ட்ஸ் ஹியர். இன்னும் 2, 3 ஃபீல்ட் இருந்தா தானே சம் ஆஃப் 2 ஃபீல்ட்ஸ் பண்ணலாம். புரியுதா? அட்லீஸ்ட் சம் பண்றதுக்கு 2 ஃபீல்ட் வேணும். மினிமம் ஆஃப்ன்னு செலக்ட் பண்றதுக்கு 2 ஃபீல்ட் வேணும். ஒரு 2 ஃபீல்ட் இருந்தா தான் அதுல 2த்தையும் பிளஸ் பண்றது, 2த்துல எது மினிமம் பாக்குறது, மேக்ஸிமம் பாக்குறது. So you add couple of fields here and then you select this option, you will see other options also. For now இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபீல்டா நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால மத்த ஆப்ஷன் இஸ் நாட் ஷோயிங். ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட்டுக்கு வருவோம். டெசிஷன் டேபிள், இதுல செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்றேன். இந்த ஆட் காலம்ல ஒரு ஃபீல்டு நம்ம ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் ஏதாவது காட்டலாம். சரி, ஒரு ஓனர் டிவிஷன் ஏதோ இருக்கு. முன்னாடி ஏதோ ஸ்டெப்ல யூஸ் பண்ற ஃபீல்டு போல. ஸோ நான் அதை யூஸ் பண்றேன். ஓனர் டிவிஷன் ஈக்குவல் டுன்னு இருக்கட்டும். எடிட் காலம்ஸ் நான் அப்படியே கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை ப்ளஸ் கொடுத்து 2, 3 காலம்ஸ் கூட வைக்கலாம். நீங்க ஒரு ஃபீல்டு வச்சு அங்க கால்குலேட் பண்ணீங்க இல்லையா? அப்புறம் ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிற ஒரு ஃபீல்டு இப்படி மாறுச்சுன்னா இப்படி காட்டு, அப்படி மாறுச்சுன்னா இப்படி காட்டுங்கிறத மாத்தி மாத்தி பார்த்தோம். ஒரு லாஜிக் எழுதணும். இப்போ யூ கேன் ரைட் அ லாஜிக் பேஸ்ட் ஆன் 2 ஃபீல்ட்ஸ் ஆர் ஈவன் 3 ஃபீல்ட்ஸ். அதுதான் இங்க நான் சொல்ல வரேன். இப்போ என்ன எடுத்துலாம்? ஓனர் ஒரு டிவிஷன் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த கண்டிஷன்ல ஓனர் டிவிஷன், டிவிஷன்னா ஏபிசிடின்னு 4 டிவிஷன் இருக்குன்னு எங்க ஒரு கம்பெனில. ஓனர் ஆர்கனைசேஷன் வந்து டிசிஎஸ். தென் ரிட்டன் த வேல்யூ ஆஃப் திஸ் எக்ஸ்ஒய்செட் ஃபீல்ட் ஆஸ் டபுள் கோட்ஸ்ல நம்ம டெக்ஸ்ட் வேல்யூவா கொடுக்குறதுனா டபுள் கோட்ஸ்ல அப்படியே எழுதலாம். சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு ரோ. இதை நான் எழுதிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன மாதிரி என்ன கான்செப்ட்னு. Not getting typed. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறோம்னு வைங்களேன். இது என்ன, இந்த எக்ஸாம்பிள் முக்கியம் இல்லை, நம்ம இந்த கான்செப்ட் முக்கியம். அந்த கான்செப்ட்ல என்ன வச்சிருக்கேன்? பேஸ்ட் ஆன் த ஆப்ஷன் செலக்டட் இன் போத் ஆஃப் த ஃபீல்ட்ஸ் திஸ் ஆப்ஷன் வில் வேரி. இந்த எக்ஸ்ஒய்செட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வர வேல்யூ பேஸ்ட் ஆன் த செலக்ஷன் ஆஃப் இந்த ஃபீல்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபீல்ட் இட் வில் ரிட்டன். இப்போ என்ன அப்படின்னா, ஓனர் டிவிஷன் ஒரு ஃபீல்டு இருக்கு, ஓனர் ஆர்கனைசேஷன் ஒரு ஃபீல்டு இருக்கு. இதுல வந்து 2 ஆப்ஷன் ஏபி அப்படின்னு இருக்கு. ஓனர் ஆர்கனைசேஷன்ல 2 ஆப்ஷன் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இஃப் யூசர் செலக்டட் ஏ in this option and the TCS in this option, then in the XYZ ஃபீல்டுக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா எஸ்சி அப்படின்னு காட்டும். இதே பி செலக்ட் பண்ணி அதே டிசிஎஸ் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஏசின்னு காட்டும். இதே ஏ செலக்ட் பண்ணி இன்ஃபோசிஸ் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்ஏன்னு காட்டும். இது சும்மா சிஸ்டம் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற வச்சிருக்கேன். சிஸ்டம் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொரு லைனும் எழுதிக்கலாம் நம்ம வேணும்னா. இதே பி செலக்ட் பண்ணி இன்ஃபோசிஸ் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஏஎஸ்ஏ அப்படின்னு காட்டும். இப்போ அவங்க இந்த 2ல ஏதோ ஒன்று செலக்டே பண்ணாம விட்டாங்கன்னு வைங்க. ஓனர் டிவிஷன் வந்து ஏன்னு செலக்ட் பண்ணல, ஏஓ பி எதுவுமே செலக்ட் பண்ணாம இந்த இடத்துல டிசிஎஸ்ஓ இன்ஃபோசிஸ் ஏதோ ஒன்று செலக்ட் பண்றாங்க அப்படின்னா இப்படி காட்டு. ஸோ அந்த மாதிரி we can write a lot many rows for logic. ஏன்னா இந்த ஒரு சினாரி இந்த 2 ஃபீல்டை வச்சு நம்ம எத்தனை காம்பினேஷன்ஸ் எழுதலாம். ஸோ எல்லா காம்பினேஷனுக்கும் நம்ம லாஜிக் எழுதிடலாம். இல்லை எனக்கு எல்லா காம்பினேஷன்ஸ்க்குலாம் வேணாம், இந்த 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணாங்க, இந்த 3 சினாரியோக்குள்ள வந்துச்சுன்னா இந்த மாதிரி செட் ஆகட்டும், வேற என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பி அப்படின்னு இந்த ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணி இன்ஃபோசிஸ் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தெர் இஸ் நோ லாஜிக் டிஃபைன்ட் ஹியர். ஸோ அப்போ என்ன நடக்கும்? அதர்வைஸ்ல என்ன எழுதியிருக்கோமோ அது வில் பி செட்.
ஒரு ஃப்ரெஷர்னு போடுறோம்னு வைங்களேன். Whatever is selected apart from this logic for these two fields என்ன நடக்கும்னா otherwise will be evaluated and it will be set. XYZக்கு ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரெஷர்னு அந்த இடத்துல காட்டும் அந்த ஸ்கிரீன்ல. And it won't be editable. It will be read only format. ஸோ இந்த இந்த எக்ஸாம்பிள் முக்கியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 2 விஷயத்தை வச்சு கூட நீங்க ஒரு லாஜிக் எழுதலாம். இந்த ஃபீல்டில் என்ன வச்சிருக்காங்க, இந்த ஃபீல்டில் என்ன வச்சிருக்காங்கிறத பொறுத்து இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இதே மாதிரி எனக்கு இன்னொரு வச்சு ஆட் பண்ணும் டிவிஷன் இருக்கு. அதே மாதிரி ஓனருக்கு ஆர்கனைசேஷன் யூனிட்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே வச்சு நான் எழுதணும். இப்போ இந்த 3 ஃபீல்டே வச்சு இதுல இது, இதுல இது, இதுல வேற ஒரு விஷயம் இருந்தா எனக்கு இப்படி காட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு எத்தனை ஃபீல்ட்ஸ் வேணா நீங்க ஆட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை காலம்ஸ் ஆட் பண்றீங்களோ, ஸோ பேஸ்ட் ஆன் வி கேன் மேனிபுலேட் டேட்டா பேஸ்ட் ஆன் ஆல் த ஆப்ஷன்ஸ் ஹியர். நம்ம இப்படி இருந்தா இந்த ரிட்டர்ன்ங்கிறது தான் வில் பி அ வேல்யூ ஃபார் த ஃபீல்ட் வி ஆர் செட்டிங். இப்போ XYZ ஃபீல்டு பேர் வச்சிருக்கேன். இந்த XYZக்கு இங்க என்ன எது ரிட்டர்ன் ஆகுதோ தட் வில் பி ட்ரூ. இப்போ இந்த இங்க கொடுத்த எந்த கண்டிஷனுமே ட்ரூ எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதர்வைஸ் வில் பி செட். புரியுதா? திஸ் இஸ் வாட் த லாஜிக் ஃபார் டிசிஷன் டேபிள் இஸ் ஆல் அபவுட். இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்தை வச்சு கொடுத்துட்டாங்க, ஒரு டேபிள் வச்சு. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ தேர் ஆர் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் வச்சு மல்டிபிள் சினாரியோஸ்க்கு இந்த ஃபீல்டுல அப் டு 15 மினிட்ஸ்னு வைக்கிறான். அடுத்தது வேற ஒரு ஃபீல்டு இருக்கு, சர்வீஸ் டோட்டலே வச்சுப்போமே. எங்க சர்வீஸ் டோட்டலே ஆட் காலம்ஸ்ல ஆட் பண்ணி எடிட் காலம்ஸ் கொடுத்து ஆட் பண்ணி சர்வீஸ் டோட்டல் வந்து 450க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த இப்படி ரிட்டர்ன் பண்ணு, 450 கீழே இருந்துச்சுன்னா எனக்கு இப்படி ரிட்டர்ன் பண்ணு அப்படின்லாம் கூட சொல்லலாம். So based on multiple fields also we can manipulate the data. We can calculate fields using decision tables. அதுதான் இதோட கான்செப்ட். இந்த டாபிக் புரிஞ்சுதா அவங்க எல்லாருக்கும்? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் will be an interesting சொல்லலாம். இது வந்து சும்மா ஒரு பேசிக் திங் தான். ஒரு ரிப்போர்ட் எப்படி இது வந்து ஆக்சுவலா நிறைய விஷயம் இருக்கு. ஒரு சில டாபிக்ஸ்லாம் நான் சொல்லும் போது சொல்லுவேன், இதுல வந்து ஆப் ஸ்டுடியோல ரொம்ப கம்மியா இருக்கும், இன்னும் நிறைய பண்ணலாம். அந்த இமெயில் கன்ஃபிகரேஷன் சொன்னா இல்லையா, அந்த மாதிரி தான். ஆப் ஸ்டுடியோல ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒரு மெயில் ஷேப் ஆட் பண்றோம், யாருக்கு மெயில் போகணும்னு வைக்கிறோம், கஸ்டமைஸ் பண்றோம், கம்போஸ் கொடுத்து அதுல பாடி ஆட் பண்றோம்னா அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஆப் ஸ்டுடியோ லெவல்ல நம்ம கன்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு ஃபார் அ மெயில். ஆனா நீங்க டெவ் ஸ்டுடியோல இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எந்த மெயில இருந்து போகிறது, அப்புறம் இன்னும் நிறைய கஸ்டமைசேஷன்ஸ்லாம் பண்ணலாம் டெவ் ஸ்டுடியோல. அந்த மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்லயுமே இதுல சம் பேசிக் ஒரு ரிப்போர்ட்டுங்கிறது என்ன நம்ம இங்க இருந்தே பார்த்துட்டு வந்துருவோம். தியரி பார்த்துட்டு பேக் எல்லாம் நான் அப்படியே ஓபன் பண்றேன், க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, சரி இதை ஓபன் பண்ணிட்டேனா. எக்ஸ்ப்ளோரிங் டேட்டா வித் இன்சைட்ஸ். இது அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சும்மா ஒரு பேஜ் தான். இது நம்ம அங்க தியரி ஐ மீன் ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்தோம்னாலே இது உங்களுக்கு புரிஞ்சிடும். என்னன்னா there is something called as explore data landing page. அது எங்க இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அந்த வீடியோல. ஸோ அது எதுக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். பேசிக்கலி இதோட விஷயம் என்ன அப்படின்னா, இது பேரே என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் டேட்டா. கரெக்டா? இதுல வந்து இன்சைட்ஸ் பார்க்கலாம். இன்சைட்ஸ்னா ஒரு ரிப்போர்ட்டுங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது? நீங்க ஈவன் ஒரு நார்மல் எக்ஸல் ஷீட்ல உங்க மேனேஜருக்கு நீங்க டெய்லி ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும். என்னன்னு வைங்களேன், நீங்க ஒரு நாளைக்கு இத்தனை கேஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க, எத்தனை கேஸ் அதுல ரிசால்வ் பண்ணிருக்கீங்க, எத்தனை கேஸ் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த டேட்டாலாம் வச்சு ஒரு ரிப்போர்ட் தனித்தனி காலம்ஸ்ல கேஸ் ஐடி, கரண்ட்லி பெண்டிங் வித் அப்படின்னு பேரு, யார்கிட்ட அந்த கேஸ் இப்போ கரண்டா இருக்கு, கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது, ரிசால்வ் டைம்னு போட்டு அதுக்கு ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலம் டேபிள் ஃபார்மேட்ல ஒரு ரிப்போர்ட் டெய்லி எண்ட் ஆஃப் த டே உங்க மேனேஜருக்கு அனுப்பணும்னு வைங்களேன். ஸோ அது எதுக்கு பண்றோம் அப்படின்னா, இட் ஜஸ்ட் கிவ்ஸ் த இன்சைட்ஸ் ஆஃப் ஹூ ஒர்க் டன் வாட் டு அ மேனேஜர். ஸோ அந்த மாதிரி ஒரு
நம்ம அப்ளிகேஷன்ல இருக்கிற சில விஷயத்த ஒரு இன்சைட் மாதிரி ஒருத்தங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இட் 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 கேன் பி எனிஒன். ஒரு டெவலப்பருக்கு காட்டணும்னாலோ, ஒரு அந்த அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ற ஒரு மேனேஜருக்கு காட்டணும்னாலோ, டைரக்ட்டா வி நீட் நாட் சென்ட் எனிதிங். இப்போ வித்தின் த அப்ளிகேஷன் ஏதாவது விஷயம் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேஸ் இருக்கு. இந்த கேஸ் வந்து லாஸ்ட்டா அப்டேட் பண்ண டைம் இதுதான். அப்புறம் எக்ஸ்ப்ளோரேஷன் டைப் இதெல்லாம் தேவையில்ல. இப்போ இது நம்ம பார்க்க போறோம். ஷேர்டு, பிரைவேட் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த காலம் விட்டுருங்க. ஸோ இந்த 2 விஷயத்த ஒரு ரிப்போர்ட்டா பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, டைரக்ட்டா அவங்க என்ன பண்ணலாம்னா, மேனேஜர் கேன் ஓப்பன் எக்ஸ்ப்ளோர் டேட்டா அண்ட் தென் தே கேன் சி. இந்த கேஸ் வந்து லாஸ்ட் டைம் இந்த டைம்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த டைம்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. யூ நீட் நாட் ரைட் சம்திங். என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன அப்டேட் டைம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸல் போட்டு அனுப்பி அந்த வேலை மிச்சம். அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த ரிப்போர்ட் கான்செப்ட். இது கூட எடுத்துக்கோங்களேன். இது வந்து டெய்லி நீங்க அனுப்புறீங்கன்னு வைங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். கரண்டா ஸ்டேட்டஸ் வந்து அது ரிசால்வ் ஆயிருச்சு. இல்ல ஓப்பனா இன் ப்ராக்ரஸா, பெண்டிங் வெரிஃபிகேஷனா, ஸ்டேட்டஸ் தெரியும்ல. அந்த கேஸ் அந்த எந்த ஒரு ஸ்டெப்ல இருக்கும்போது ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். அதுதான். கேஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா ரிசால்வ் கம்ப்ளீட்டட்னு வச்சிருக்கோம் இந்த எக்ஸாம்பிள்ல. ஸோ இந்த கேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த டேட்ல. கரண்ட் ஸ்டேட்டஸ் இதுதான். கிளைம் அமௌண்ட் இன் தட் கேஸ் வந்து $8,000. அதே மாதிரி ஒரு 10 கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 கேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்னொன்னும் எப்பப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன், கரண்டா என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, கிளைம் அமௌண்ட். இது வந்து டெய்லி நீங்க ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு அனுப்புறது இஸ் நாட் நீடட் எனிமோர் பிகாஸ் வி ஹேவ் அன் ஆப்ஷன் ஃபார் ரிப்போர்ட்டிங் கான்செப்ட் இன் பெகா. எக்ஸ்ப்ளோர் டேட்டாங்கிற ஒரு இதுக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லிஸ்ட், அப்படியே ஒரு டேபிள் ஃபார்மேட்ல ஒரு லிஸ்ட் மாதிரி காட்டுது ஒன் பை ஒன்னா. இது எனக்கு டேபிள் ஃபார்மேட்ல வேணாம். சில மேனேஜர்ஸ் வில் எக்ஸ்பெக்ட் தட் இன் சார்ட் ஃபார்மேட். இந்த மாதிரி பார்க்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கலாம். இல்லை சிலருக்குலாம் பை சார்ட் மாதிரி வேணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா பை சார்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபுல் கான்செப்ட் இந்த பேசிக் சம் ரிப்போர்ட் பற்றி பார்க்க போகிறது தான் இந்த டாபிக். வில் டைரக்ட்லி கெட் ஸ்டார்டட் வித் திஸ். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எங்கிருந்து வராங்கன்னு பாருங்க. இது எங்கன்னா நம்ம ப்ரிவ்யூ ஸ்க்ரீன்ல இருக்கும், உள்ள இருக்கும். இதுல யூ சி an ஆப்ஷன் கால்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம். இது வந்து நம்ம சில இடத்துல காட்டாமே வச்சிடலாம். அதை எப்படி காட்டாம வைக்கலாம், அது உங்களுக்கே தெரியும். நம்ம நேற்று பார்த்தோம். அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டு ரிப்போர்ட்ஸ்ங்கிறது delete பண்ணி விட்டோம்னு வைங்களேன், நேவிகேஷன் மெனுல இருந்து திஸ் ஆப்ஷன் இட் செல்ஃப் ஒன் ஷோ ஃபார் எவர். அந்த ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள்ல ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது 2 ஆப்ஷன் மட்டும் காட்டுற மாதிரி வச்சிருந்தோம். ஸ்டாஃபுக்கு வந்து இந்த அப்படியே விட்டுட்டோம், எல்லா ஆப்ஷனும் காட்டுற மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, ஸ்டாஃப் கேன் சி சம்திங் ஆஸ் அ ரிப்போர்ட். ஒரு ஸ்டூடெண்ட் இத்தனை நாள் எந்தெந்த அன்னைக்கு லீவ் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் மாதிரி அவங்க பார்க்க முடியும். பிகாஸ் வி ஹேவ் எனேபிள்டு திஸ் ஆப்ஷன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது இந்த 2 ஆப்ஷன் தான். ரிப்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு, எக்ஸ்ப்ளோர் டேட்டான்னு ஒன்று இருக்கு. ரெண்டுத்தை பத்தி பார்க்க போறோம். வில் அகைன் கோ ஸ்லோ. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், இது எல்லாமே கொஞ்சம் புதுசா இருக்கும் இந்த கான்செப்ட். நாட் த சேம் யூஸ் டு பி. மற்றதெல்லாம் இப்படி பார்த்தோன்னு புரிஞ்ச மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டைம் ஆகும். கேட்டகரி அப்படின்னு ஒரு விஷயம் செலக்ட் பண்றாங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஒன்ஸ் தி வீடியோ இஸ் கம்ப்ளீட். இப்போ ஜஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் எனிவேஸ் அகைன். கேட்டகரின்னு செலக்ட் பண்ணோம்னா என்ன வருது, எங்க இருக்கு? ஓகே, இந்த ரிப்போர்ட்ஸ் டேபை கிளிக் பண்ணிட்டாங்க. நான் இப்போ என்ன பண்றாங்க, ஆக்ஷன்ஸ்குள்ள கேட்டகரிஸ்னு ஒன்று கிளிக் பண்றாங்க. ஸோ யூ சி a lot of categories here already. இப்போ இருக்கிற கேட்டகரிஸ் காட்டுது. நம்ம புதுசா வேணா கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கலாம். கேட்டகரிங்கிறது என்னன்னா, இப்போ அனலைஸ் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடா ஒரு 10 ரிப்போர்ட் கிரியேட் பண்ணணும். குவாலிட்டி எப்படி இருக்கு நம்ம அப்ளிகேஷன், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 ரிப்போர்ட் வேணும். கேஸ் மெட்ரிக்ஸ் பத்தி ஒரு 2 ரிப்போர்ட் இருக்கு. மானிட்டர் அசைன்மெண்ட்ஸ், இது ஒன்னொன்னும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இதெல்லாம் டிஃபால்ட் கேட்டகரிஸ். டு புட் இட் சிம்பிள், அனலைஸ் பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன, அனலைஸ் குவாலிட்டினா என்னங்கிறத இந்த டாபிக்ல ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க படிச்சுட்டு வருவீங்க. இது எங்கன்னா இந்த செகண்டா இருக்கிற இந்த டாபிக், கெய்னிங் இன்சைட் இன்டு. ஓப்பன் பண்ணீங்கன்னா ஒன்னொன்னும் என்னென்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க படிச்சுட்டு வந்துடணும். நீங்க பாருங்க, ஒன்னொன்னும் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அனலைஸ் இதெல்லாமே டிஃபால்ட் ஸ்டாண்டர்ட் போட்டிருக்கு பாருங்க. ஸ்டாண்டர்ட் பெகா பப்ளிக் ரிப்போர்ட் கேட்டகரிஸ். அனலைஸ் பெர்ஃபார்மன்ஸ், அனலைஸ் குவாலிட்டி, கேஸ் மெட்ரிக்ஸ்னா என்ன,
மானிட்டர் அசைன்மெண்ட்ஸ்னா என்ன? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுக்கோங்க. இது நாட் சோ இம்பார்ட்டன்ட். நம்ம புதுசாவே ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை படிச்சுட்டு ஓகே இது இஃப் யூ நீட் நாட் கிரியேட் அ கேட்டகரி ஆர் இஃப் தே ஆஸ்க் யூ வாட் இஸ் மானிட்டர் அசைன்மெண்ட் அண்ட் இஃப் தே கிவ் யூ கப்புள் ஆஃப் ஆப்ஷன்ஸ் யூ ஷுட் பி ஏபிள் டு செலக்ட் விச் ஒன் இஸ் அப்ளிகபிள் ஃபார் மானிட்டர் அசைன்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வில் சி ஹவு டு create a fresh category and then I'll explain you this also later. Okay, first point, if you want to select a new category you can create it. Otherwise இப்போ performance related ஆ தானே என்னோட ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா you need not create a new category and just use this same category. அந்த மாதிரி அப்ப அந்த டைம்ல என்ன பண்ணலாம், நீங்க பேக் டு ரிப்போர்ட்ஸ் போயிடலாம். ஒரு கேட்டகரி கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்கிரீன். ஓகே, இப்போ கிரியேட் பண்றோம் நியூ கேட்டகரி, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, assistance request reports. assistance request reports டிஸ்கிரிப்ஷன் நீங்க என்ன வேணா எழுதலாம், அது டசன்ட் மேட்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்கு, என்னன்னு நீங்க யோசிக்கலாம். இங்கேயும் இருக்கு பப்ளிக் பிரைவேட்னு இருக்கு. பப்ளிக் அப்படின்னு நீங்க டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கு. யூ கேன் சேஞ்ச் இட் டு பிரைவேட் ஆல்சோ. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா பப்ளிக் அப்படின்னு வச்சீங்கன்னா அந்த ரிப்போர்ட் கேன் பி சீன் ஆர் தட் ரிப்போர்ட் கேன் பி ஆக்சஸ்ட் பை எனி ஒன் ஹூ இஸ் தேர் இன் திஸ் அப்ளிகேஷன். இப்போ நான் நேற்று கிரியேட் பண்ணேன் ஸ்டூடெண்ட்னு, ஒரு ஸ்டூடெண்ட்டு காட்டாதுன்னு வச்சுட்டோமா. ஓகே, ஸ்டாஃப் ஆத்திலட் டிபிஎஸ்ன்னு நினைக்கிறேன், நேற்று ஒரு யூசர் நேம் எனக்கு கிரியேட் பண்ணேன் இல்லையா, டிஹெச்எஸ். அதில் டிஹெச்எஸ் வச்சு நான் அதில் வந்து எனக்கு நான் ஸ்டாஃப்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நானும் ஒரு ஸ்டாஃப். இப்போ அதே மாதிரியே உங்க 4 பேருக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டாஃப் ரோல் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இஃப் ஐ கிரியேட் ஒன் ரிப்போர்ட் அண்ட் தென் இதை பப்ளிக்காக வச்சுட்டு நான் ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணேன்னா யூ ஆல், நீங்க 4 பேருமே உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் வச்சு லாகின் பண்ணாலுமே யூ ஆல் கேன் see the report that I have created because I have set it public. ஒன் ஆஃப் த பப்ளிக் கேட்டகரியா வச்சு நான் இந்த ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் த ரீசன் யூ ஆல் கேன் ஆக்சஸ் இட் அண்ட் யூ ஆல் கேன் see the report. If I make it private it will be just for me. இப்போ ஃபார் மேனேஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜர்ஸ்க்கு மட்டும் ப்ரைவேட்டாக ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ எவ்ரிடே அவங்க மேனேஜர்ஸ் கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் வந்து அவங்க பண்ணுற டேட்டாலாம் இப்போ என்ன பண்ணுவோம்னா அவங்க இந்த பர்சன் இத்தனை கேஸ் கிரியேட் பண்ணியிருக்கான், இத்தனை ஸ்டேட்டஸோடு இருக்குது, இத்தனை ரிசால்வ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது it will be automatically Pega will calculate and then show it as a report to a manager. இது எதை எம்ப்ளாயி அதை ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை பார்க்க முடியாது. அவங்க பண்ணுற வேலை தான் கால்குலேட் ஆகுது, பட் இட் இஸ் பீயிங் viewed by manager only because that report is created on private category and that is for manager. இப்போ அது பார்ப்போம். இங்க பப்ளிக்னு இருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ல கிரியேட் பண்ணோன்னு என்ன நடந்துச்சுன்னா இந்த இடத்துல பாருங்க கிரியேட் ஆயிருச்சு, ரிப்போர்ட்ஸ் ரிலேட்டட் டு அசிஸ்டன்ஸ். அந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல காட்டுது, வேற ஒன்றும் கிடையாது. 0ன்னு காட்டுது, இன்னும் ரிப்போர்ட் எதுவுமே கிரியேட் பண்ணல. இப்போதைக்கு ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணியிருக்கோம். கேட்டகரிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ அனலைஸ் பெர்ஃபார்மன்ஸ்குள்ள போயிட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா அந்த ஒரு கேஸ் எந்த லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ்லயும் ரிலேட்டட் டு பெர்ஃபார்மன்ஸ் என்னென்ன டேட்டா வச்சு பார்க்குறோம். பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வைக்கிறோம் அப்படின்னா அது இந்த கேட்டகரி வைக்கலாம், குவாலிட்டி வச்சுனா இந்த கேட்டகரி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். எனிவேஸ் ரிப்போர்ட் வில் பி கிரியேட்டட். இப்போ பேக் இங்க வந்துட்டு புதுசா ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ண போறோம். கேஸ் டைப் செலக்ட் பண்றோம். ஏன்னா இந்த ரிப்போர்ட் என்ன, ஒரு அசிஸ்டன்ஸ் ரெக்வெஸ்ட் கேஸ் டைப்ல இருக்கிற சில டேட்டாவை வச்சு நான் ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ரிப்போர்ட் டைப் வந்து லிஸ்ட் மாதிரி வேணுமா, லிஸ்ட்னா நான் அப்ளை காட்டினேன் இல்லையா, டேபிள் மாதிரி அப்படியே லிஸ்ட் மாதிரி அப்படியே டேட்டா வரும். இல்லை எனக்கு ஏதாவது சார்ட் மாதிரி இல்லை சம்மரி மாதிரி அந்த மாதிரிலாம் வேணுமா அப்படின்னா இது செலக்ட் பண்ணிடணும் செகண்ட் ஆப்ஷனை. ரிப்போர்ட் அந்த லிஸ்ட் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சிம்பிள். ஓகே, ஆனால் அவங்க வந்து சார்ட் வைக்கிறாங்க. இப்படி கொடுத்தோன்னே உள்ள ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. திஸ் இஸ் வேர் வி கான்ஃபிகர் த ரிப்போர்ட். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கணும், ஒய் ஆக்சிஸ்னு ஒரு டைப் ஆஃப் ரிப்போர்ட். பை சார்ட்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்காது. ஒரு பையில நிறைய ஸ்பிளிட் அப்ஸ் இருக்கும், இதுனா அது அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாமே இதுக்குள்ளதான் கன்ஃபிகர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா வச்சு நம்ம ரிப்போர்ட் காட்டணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் இங்க ஆட் பண்ணுவாங்க. இப்படி இதெல்லாம் மொத்தமா அந்த அசிஸ்டன்ஸ் ரெக்வெஸ்ட்குள்ள என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கோ எல்லாமே இந்த இடத்துல காட்டும். ஓகேவா, நமக்கு இது வேணும் அப்படிங்கறத அப்படியே ட்ராக் பண்ணி இங்க இழுத்துட்டு வந்து இங்க வைக்கிறாங்க. இங்க ஒரு காலம் ஆட் ஆயிருச்சா. ஓகே,
இதுல கொஞ்சம் ஃபாஸ்டா போவாங்க. ஐ வில் ஸ்லோலி எக்ஸ்பிளைன். இத 0.5 வச்சா. பாயிண்ட் 5 இல்ல 0.75. ஓகே, நவ் லேபிள் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து இங்க ஆட் பண்றாங்க. இட் இஸ் ஆடட் as ஒன் காலம். ஓகே, இங்க டிஃபால்ட்டா என்ன இருக்கு அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, இந்த மேல ஒரு ப்ளூ கலர்ல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இது வந்து ஃபில்டர்டு பை கிரியேட்டட் இன் லாஸ்ட் 7 days அண்ட் அன்ரிசால்வ்டு கேஸ் அப்படின்னு டிஃபால்ட்டா இருக்கு. இதை நம்ம மாத்திக்கலாம். என்ன சொல்ல வருது அப்படின்னா, அசிஸ்டன்ஸ் ரெக்வஸ்ட் கேஸ் டைப் இந்த கீழே கொடுத்துருக்கிற லாஜிக் தட் வில் பி எவாலுவேட்டட் ஃபார் ஒரு ஃபில்டர் இருக்கு. என்ன ஃபில்டர்? லாஸ்ட் 7 நாளுக்கு டேட்டா மட்டும்தான் காட்ட போறோம். அண்ட் அன்ரிசால்வ்டு கேஸ் இன் ப்ரோக்ரஸ்ல இருக்கணும். கேஸ் ஷுடன்ட் ஹேவ் பின் ரிசால்வ்ட். அப்படி இருக்கிற கேஸ்ல தட் டூ 7 நாள்ல கிரியேட் ஆகி இருக்கிற கேஸ் மட்டும் வச்சு அதுக்குள்ள கீழே இருக்கிற டேட்டா வச்சு ஒரு சார்ட் காட்டு அப்படிங்கிற மாதிரி டிஃபால்ட்டா நம்ம இங்க ஒரு ஆப்ஷன் செலக்ட் ஆயிருக்கு. பட் வி கேன் ரிமூவ் திஸ் ஃபில்டர் இஃப் நாட் நீடட். இந்த இன்டு கிளிக் பண்ணீங்கனாலே போதும். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த ஃபில்டர் ஆல்சோ இட்ஸ் பாசிபிள். இப்போ 7 நாளுக்கு ரிப்போர்ட் எனக்கு வேணாம், எனக்கு வந்து 1 மந்தோட ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பண்ணுவாங்க பாருங்க. இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்க மாத்திக்கலாம். லாஸ்ட் 7 டேஸ்ங்கிறதுக்கு இதை டெலீட் பண்ணீங்கன்னா கீழே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வில் பி ஷோன். செலக்ட் வேல்யூஸ்குள்ள போயிங்க. டுடே, டுமாரோ, லாஸ்ட் 30 days, 60 days, இது என்ன டைம் பீரியட் எல்லாமே காட்டும். இது ஃபில்டர் கேப்ஷன் நீங்க எழுதுறது தான். இங்க 30 நாளத்தோட ரிப்போர்ட் வேணும்னா 30 days. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 3 வில் பி எவாலுவேட்டட். ஸ்டேட்டஸ் லேபிள்னா இந்த அசிஸ்டன்ஸ் ரெக்வெஸ்ட் கேஸோட லேபிள் எந்த அன்னைக்கு என்டர் ஆயிருக்கு, அப்புறம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத ஒரு ரிப்போர்ட் வரப்போகுது. பாயிண்ட் நம்பர் 1. ஆனா தட் ரிப்போர்ட் வில் பி கால்குலேட்டட். எல்லா ரிப்போர்ட்ஸும் காட்ட போறது கிடையாது. ஒன்லி த ரிப்போர்ட்ஸ், ஒன்லி த கேசஸ் தட் வேர் கிரியேட்டட் இன் லாஸ்ட் 30 days வில் பி ஷோன் அண்ட் அன்ரிசால்வ்டு கேசஸ் வில் பி ஷோன். ரிசால்வ் ஆன கேசஸ்லாம் 30 நாள்ல இருந்தாலுமே இஃப் இட்ஸ் ரிசால்வ்ட் ஆல்ரெடி இட் ஒன்ட் ஷோ இன் த ரிப்போர்ட் பிகாஸ் வி ஹவ் செட் as such. இப்போ ரிசால்வ்ட் கேஸும் பார்க்கணும் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம். இது இன்ட்டு கொடுத்தீங்கன்னா அது போயிடும். நீங்க இங்க மாத்தியே இங்க இந்த டேட்டா மாறிட்டே இருக்கும். இப்போ ரிசால்ட்டை தூக்கணும்னே இந்த ரிசால்ட் கேசஸ் மொத்தமா 3 இருக்கு. பெண்டிங் குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸோட 1 இருக்கு. இந்த ஸ்டேட்டஸோட 3 கேஸ் இருக்கு. நியூ ஸ்டேட்டஸோட 3 கேஸ் இருக்கு. மொத்தமா 10 கேஸ் இருக்கு அசிஸ்டன்ஸ் ரெக்வெஸ்ட். இந்த 10 கேஸோட ரிப்போர்ட் தான் இப்போ காட்ட போறோம் அப்படிங்கிறது தெளிவா இங்கேயே தெரிஞ்சிடும். இது அடுத்தது நம்ம என்ன டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, சார்ட். என்ன டைப் ஆஃப் சார்ட் வேணும்? இது ஒரு டைப் ஆஃப் சார்ட். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே பை சார்ட் இருக்கும். இங்க பாருங்க, பை சார்ட். இப்படி 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 நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ட் இருக்கு. இது வேற கிளஸ்டர்டு சார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பாக்குறது. அப்புறம் ஸ்டாக்டு சார்ட்னு ஒன்று இருக்கு. 100% அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு சார்ட்டோட நேம்ஸ் பேசிக்கலி. ஓகே, இப்போ இவங்க என்ன செலக்ட் பண்றாங்கன்னா அந்த கிளஸ்டர்டு சார்ட்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. இங்க இந்த பாயிண்ட் ரொம்ப செலக்ட் பண்ணி எந்த சார்ட்ல எனக்கு ரிப்போர்ட் வரப்போகுதுங்கிறத முடிவு பண்ணிட்டோம். இப்போ இங்க அவைலபிள் காலம்ஸ்ல 4 விஷயம் காட்டுது. ஏன் 4 விஷயம் காட்டுதுன்னா, இங்க முன்னாடி ஸ்கிரீன்ல என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்க 1 2 3 4 4 காலம்ஸ் இருக்கா, அந்த 4மே தான் அங்க காட்டும். இஃப் யூ வாண்ட் டு see ஒரு இன்னும் 2-3 ஆப்ஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓனர் டிவிஷன்ங்கிறது பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் ஆடட் இட் ஹியர் பிஃபோர் செலக்டிங் த ரிப்போர்ட். முன்னவே இதை ஆட் பண்ணிட்டு தான் நீங்க அங்க போகணும். ஓகேவா? இப்போ அப்ளை சேஞ்சஸ் கொடுத்துட்டு they are clicking on add report, right? Before clicking this, you first drag and add this column here, whatever you want to see in the report. Okay, அதுக்கப்புறமா நீங்க add report கொடுத்தாதான் ரிசல்ட்டை தூக்கிட்டாங்க. இப்போ add report கீழே அந்த காலம்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. 4 காலம் இருக்கு, அந்த 4 காட்டுது. இப்போ டைப் ஆஃப் ரிப்போர்ட் செலக்ட் பண்ணிட்டோம் மேல. ஓகே, 4 காலம் யூ ஆர் சீயிங். இப்போ அந்த டைப் ஆஃப் ரிப்போர்ட் செலக்ட் பண்ணது இந்த இடத்துல காட்டிட்டு இருக்கு. இதுல எது எக்ஸ் ஆக்சிஸா வைக்கிறேன், எது ஒய் ஆக்சிஸா வைக்கிறேன், எது வந்து இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஏன்னா இந்த காலமுக்கு வந்து 3 ஆக்சிஸ் நமக்கு தெரிஞ்சது. நம்ம பேசிக்கா ஒரு ரிப்போர்ட்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான் தெரியும். ஆனா தெர் இஸ் ஒன் மோர் இந்த டைப் ஆஃப் சார்ட்ல தெர் இஸ் ஒன் மோர் ஆக்சிஸ் ஹியர் இன் பிட்வீன் த கேஸ். அது நம்ம ரன் பண்ணும்போது அது என்னன்னு புரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, டோட்டல்ங்கிறத ட்ராக் பண்ணி இங்க வச்சுட்டாங்க. தட் வில் பி த ஒய் ஆக்சிஸ். ஓகே,
என்டர்ட் ஆன் அப்படிங்கறது கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க இந்த ஆக்சிஸ்ல. ஸோ யூ கேன் ஜஸ்ட் விஷுவலைஸ் இட் ஹியர். ஸோ இப்போ பாருங்க 10 கேஸ் மொத்தமா இருக்கு. என்டர்ட் ஆன் வந்து 25ஆம் தேதி 25th செப்டம்பர் 2020 இந்த டேட்ல 10 கேஸ் கிரியேட் ஆயிருக்கு. மொத்தமா ஒரே டேட்ல தான் அது கிரியேட் ஆயிருக்கு போல. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ்ங்கிறத தூக்கி இந்த இடத்துல வைக்கிறாங்க. நவ் யூ சி அதே மாதிரி தான், அதே தான். இந்த இடத்துல என்டர்ட் ஆன் எல்லாமே ஒரே டேட் தான், மொத்தமாவே ஒரே டேட் தான். ஆனா இட் இஸ் ஷோயிங் மல்டிபிள் திங்ஸ். ஏன்னா ஒரு ஒன்றும் ஒரு ஒரு கலர் ரெப்ரசன்ஸ் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ். ப்ளூனா நியூ ஸ்டேட்டஸ்ல 3 கேஸ் இருக்கு. பெண்டிங் ஃபுல்ஃபில்மெண்ட் எத்தனை இருக்கு? இந்த இடத்துல நம்பர் பாருங்க, 3 இருக்கு. ரிசால்வ் கம்ப்ளீட்டட்ல 3 இருக்கு. மொத்தம் 9 கேஸ் ஆயிடுச்சு. பெண்டிங் குவாலிஃபிகேஷன் இந்த பர்பிள் கலர்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ டோட்டலா 3313 10 கேசஸ் டோட்டலா இருக்கு. இந்த டோட்டல் இந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் விச் என்னென்ன ஸ்டேட்டஸோட இருக்கு. ஸோ இது வந்து திஸ் இஸ் ஒன் ரிப்போர்ட். இட் வில் சேஞ்ச் எவ்ரி டே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஏப்ரல் 9th. இப்போ இன்னைக்கு ஏப்ரல் 9th நான் லாஸ்ட் 30 days, ஐ மீன் ஃப்ரம் மார்ச் 9th இருந்து நான் என்னென்ன டேட்டாவை பார்த்துட்டு இருப்பேன். இப்போ 10th வந்துச்சு அப்படின்னா மார்ச் 10th இருந்து இந்த முன்னாடி நாள் வரைக்கும், இந்த கரண்ட் டேட் வரைக்கும், ஐ மீன் லாஸ்ட் 30 நாள் கணக்கு. அந்த மாதிரி டேட்டா டெய்லி மாறிட்டே இருக்கும். நம்ம பப்ளிக்னு வச்சிருந்தா யார் வேணாலும் லாகின் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் இருக்கவங்க பார்க்கலாம். பிரைவேட்னு வச்சிருந்தா இது யாருக்காக கிரியேட் பண்ணியிருக்குமோ அவங்க மட்டும் டெய்லி அவங்க பார்க்கலாம். அவங்களுக்கு ரிப்போர்ட் மாறிட்டே இருக்கும். திஸ் ரிப்போர்ட்டிங் கான்செப்ட் இஸ் இந்த மாதிரி ஒரு லீட்ஸ்க்கோ இல்லை மேனேஜர்ஸ்க்கோ இல்லை ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு ரிப்போர்ட் மாதிரி எனக்கு டெய்லி டேட்டா பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா we can just develop it here itself and then the data will be automatically calculated. 10 இருக்குங்கிறது இது டெய்லி ஓப்பன் பண்ணா 10ல இருக்காது. ஏன்னா நீங்க நெக்ஸ்ட் டே வந்து ஒரு நாளுக்கு அடுத்த கணக்கு, ஐ மீன் 30 days கணக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து இன்னொரு 3 கேஸ் ரிசால்வ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ரிசால்ட்டோட கம்ப்ளீட்டோட நம்பர்ஸ் ஹெச் ஆகும். இந்த டேட்டா வில் சேஞ்ச் அக்கார்டிங்லி டு த டேஸ். ஏன்னா பேசிக்கா நம்ம ஃபில்டர்ஸ்ல என்ன போட்டிருக்கோம், லாஸ்ட் 30 days அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணி அப்ளை சேஞ்சஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா ஓகே இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்துடுறோம். இப்போ என்ன பண்ணலாம், டன் எடிட்டிங். டன் கொடுத்தீங்கன்னா இங்கே தான் நம்ம பேர் வைப்போம் ரிப்போர்ட்டுக்கு. இந்த ரிப்போர்ட் இஸ் கால்ட் அஸ் நம்பர் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெக்வெஸ்ட் சப்மிட்டட் இன் த பாஸ்ட் 30 days அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டுக்கு பேர். ஓகே, இந்த கேட்டகரிங்கிறது இங்கே தான் கம்ஸ் இன்டு பிக்சர். அங்கே ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணமே அந்த கேட்டகரி. If you have not selected any category also, that should be fine. You can select the existing categories. That shouldn't be a problem. But now that we have selected or created on a separate category for ourselves, we'll select that. என்னன்னா இதுதான் இந்த கேட்டகரி தான் நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அதனால அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டு அது எந்த இடத்துல காட்டுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு இதுதான் ரிப்போர்ட்டு. See, once you click on preview குள்ள போயிட்டு இந்த ரிப்போர்ட் கிளிக் பண்ணீங்கனாலே என்ன நடக்குது, முன்ன வந்து டைரக்டா இந்த ஸ்கிரீன் தான் காட்டுச்சு, எதுவுமே ரிப்போர்ட் இல்ல. இந்த நியூ ரிப்போர்ட்னு கொடுத்தோம், அதுக்கப்புறம் கிரியேட்ல பண்ணிட்டோம். now from now on, after now that you have created it, இனிமேல் நீங்க எப்போ லாகின் பண்ணாலும் இந்த ரிப்போர்ட் will be showing. நீங்க டெய்லி ஓபன் பண்ணீங்கன்னா அந்த டேட்டா will be changed based on the number of cases created in the last 30 days. ஏன்னா இன்னைக்கு கணக்குப்படி 10 கேஸ் லாஸ்ட் 30 daysல, நாளைக்கு கணக்குப்படி 10 கேஸ் இருக்காது, 12 கேஸ் இருக்கலாம். ஏன்னா ஐ மீன் இந்த கரண்ட் டேட்டுக்கு நான் என்னென்ன கேஸ் கிரியேட் பண்ணியிருக்கணும் that will be shown in the next day, right? ஸோ அந்த மாதிரி ஒரு டே வச்சு எவாலுவேட் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு டெய்லி டேட்டா will show. they can just click on this and then see the data for that day. 30 நாளைக்கு இதுதான் அப்படின்னு அவங்க பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். இதுலேயே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் என்னன்னா, இது ஒரு டைப் ஆஃப் அந்த கிளஸ்டர்டு ரிப்போர்ட் வச்சோம். பை சார்ட் வைங்க, வச்சுட்டு அதுலேயும் இந்த மாதிரி எது இப்போ நிறைய ஏரியாஸ் மாதிரி பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஏரியாவில் ஒரு காலமை ட்ராப் பண்ணுங்க, இன்னொரு ஏரியாவில் இன்னொரு காலமை ட்ராப் பண்ணுங்க, மூணாவதுல இன்னொரு காலமை ட்ராப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த கிரே கலர் இஸ் ஃபார் டோட்டல், இந்த பிங்க் கலர் இஸ் ஃபார் ஸ்டேட்டஸ், blue color is for something else. அந்த மாதிரி நம்ம based on columns, based on users expectation என்ன மாதிரி சார்ட்ல பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி சார்ட் நம்ம கொடுக்கலாம். பெகால டிஃபால்ட்டா நிறைய சார்ட் டைப்ஸ் இருக்கு. Okay, this is one such example, but we have to be mindful before we start editing the report here. We should have added the column முன்னாடியே. ஆட் பண்ணிட்டு வரலாம்.
இன்னொரு விஷயமா இருக்கு, நீங்க இங்க இருந்தே டைரக்டா ஆட் பண்ணலாம். சம்டைம்ஸ் இட் ஒன்ட் டேக் பெகால. அதனால இங்கே 1 2 3 4 4 இருக்கு. ஸோ இந்த 4 வில் பி ஷோன் ஆஸ் த காலம்ஸ் ஹியர். இந்த 4ல எதை நான் ரிப்போர்ட்ல காட்டணுங்கிறது அங்கிருந்து ட்ராக் பண்ணி டிராப் பண்ணி வச்சுக்கலாம். அதனால இட்ஸ் பெட்டர் யூ ஆட் வாட் எவர் யூ வாண்ட் இட் ஹியர். And then filter you can change if you want to see the whole list of data. எனக்கு 30 நாள்ல வேணாம், மொத்தமா இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ல கிரியேட் ஆன எல்லா விஷயமும் வேணும் அப்படின்னா இதை தூக்கிடலாம். இல்ல எனக்கு வந்து லாஸ்ட் 1 இயரோட அப்படின்னா அதுவும் இந்த இது கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு 1 மந்த்லி ரிசால்ட் கேஸ் மட்டும் டேட்டா வச்சு எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிப்போர்ட் தனியா கூட கிரியேட் பண்ணலாம். இது ஒரு ரிப்போர்ட்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு எனக்கு வந்து இன்னொரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி that report will have only the resolved cases in the last 30 days. அப்ப என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இதை இன்டு பண்ணிட்டு புதுசா சேஞ்ச் லாஜிக் போட்டு இன்னொரு கண்டிஷன் என்ன பண்ணணும், ரிசால்வ்டு கேஸ்ன்னு வைக்கணும். உள்ள வச்சுட்டீங்கன்னா லாஸ்ட் 30 டேஸ்ல ரிசால்வ் ஆன கேசஸ் மட்டும் வச்சு டேட்டா காட்டும். சொன்ன மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் இது நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். நீங்க ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்றது, ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த கேட்டகரி என்ன கேட்டகரி கிரியேட் பண்ணீங்களோ அது கூட மேப் பண்ணுங்க. எப்படி மேப் பண்றதுங்கிறது இங்க பார்த்தோம். ஓகே, இந்த இடத்துல அந்த கேட்டகரியோட டிஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல காட்டுது. அதை வச்சு நீங்க கரெக்டா மேப் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரம் நவ் ஆன் ரிப்போர்ட்ஸ்குள்ள போனீங்கன்னா இப்படி காட்டும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. மை ரிப்போர்ட்ஸ் ஆல் ரிப்போர்ட்ஸ் இங்க இருக்கு பாருங்க. இட்ஸ் பிரைவேட். என்ன நடக்கும்னா உங்க மை ரிப்போர்ட்ஸ்ல 1ன்னு காட்டிட்டு அந்த இந்த இடத்துல காட்டும். இப்போ நான் ஆல் ரிப்போர்ட்ஸ் கிளிக் பண்ணேன்னா 46 ரிப்போர்ட் இந்த இடத்துல காட்டும். எது வேணா நான் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதுவும் ஒன் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ் இன் ஆல் ரிப்போர்ட்ஸ். ஏன்னா இட்ஸ் பப்ளிக். நம்ம அந்த கேட்டகரி வந்து பப்ளிக்கா தானே கிரியேட் பண்ணோம். இதே பிரைவேட்னு வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு மட்டும் காட்டும். மை ரிப்போர்ட்ஸ்ல அது காட்டும். இந்த மை ரிப்போர்ட்ஸ் ஆல் ரிப்போர்ட்ஸ்ங்கிறது அதுதான் விஷயம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு தியரி மட்டும் இருக்கு. எக்ஸ்ப்ளோர் டேட்டா லேண்டிங் பேஜ், இதுதான் அது. இது டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட். இந்த காலம்ஸ்ல என்ன ஆட் பண்ணலாம், இது ஒரு டைப்புக்கு ஒரு மாதிரி இந்த இடத்துல ஃபீல்ட்ஸ்லாம் ஆட் பண்றது. இது வந்து நார்மலா லிஸ்ட் டேட்டா. ஓகே, இது நான் இங்க காட்டணும்னா பேசிக்கலி இந்த எக்ஸ்ப்ளோர் டேட்டா பேஜ். பேசிக்கலி இந்த எக்ஸ்ப்ளோர் டேட்டால வந்து நான் இது ஆல்ரெடி ஒரு ரிப்போர்ட் மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். ஓகே, இப்போ நான் ப்ரிவியூல காட்டுறேன் பாருங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் டேப் நம்ம பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்ப்ளோர் டேட்டா அப்படின்னா ஓகே, ஸ்க்ரோல் டவுன். See, in explore data based on the cases within our case, based on the reports that we have, எல்லாமே இங்க லிஸ்ட் டவுன் ஆயிருக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் ஆஃப் கேசஸ் கிரியேட்டட் டெய்லி அப்படிங்கிறது வந்து ஒரு பப்ளிக் ரிப்போர்ட் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. இஃப் யூ வாண்ட் டு செக் தட் ஜஸ்ட் கிளிக் ஆன் ஹியர். ஓகே, இப்போ எதுவுமே காட்டல பிகாஸ் there is no case I have created after launching the session today. ஏன்னா நான் இந்த நம்பர் ஆஃப் கேசஸ் கிரியேட்டட் டெய்லியில இன்னைக்கு ஒரு கேஸ் கூட கிரியேட்டே பண்ணல லான்ச் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அதனால இங்க நத்திங் ஷோயிங். இஃப் யூ ஹேவ் கிரியேட்டட் ஒரு 10 கேசஸ் அப்படின்னா 10 கேஸும் இந்த இடத்துல ஒரு ரிப்போர்ட் ஃபார்மேட்ல காட்டும். வில் டாக் மோர் அபவுட் திஸ் டுமாரோ. எக்ஸ்ப்ளோர் டேட்டால இன்னொரு 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு, கொஞ்சம் நோட் பண்ணி சொல்ற மாதிரி. அதான் ஐ வில் எக்ஸ்பிளைன் டுமாரோ. தியரியில் இருக்காது, பட் அது இன்னொரு 15 minutes 20 minutes ஆகும் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். For now, you just explore this reports part. How to create a report, how to create a category, and then how to map the category to a report, and then public வைக்கிறது பிரைவேட்டா வைக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது இதெல்லாமே. You see 47 reports இந்த இடத்துல காட்டு. ஒன்னொன்னு வச்சுனா reports data will differ உள்ள.
நமக்கு என்ன டேட்டா பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு எந்தெந்த ஆக்சஸ்ல பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வச்சுட்டு என்ன டைப் ஆஃப் ரிப்போர்ட்டா பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ரிப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த இன்சைட் வச்சு நான் இன்னும் ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் இருக்கு. தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அது மட்டும் நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த இந்த தியரி கான்செப்ட் பார்ப்போம். நாளைக்கு கொஞ்சம் போரிங் தான். இந்த ஒர்க் பெஞ்ச் பேக்லாக், ஒரு பெகா பிளாட்ஃபார்ம் சைசிங் எப்படி பண்றது, சும்மா தியரி தான். Okay guys, any doubts or you just first try this. இந்த ரிப்போர்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க. கிரியேட் பண்ணிட்டு கேட்டகரிலாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட்ஸ்னா let me know. Okay. Yeah. Okay. Thank you all. See you tomorrow. Bye.